இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் இன் சி கான்செப்டில் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஏ ஃபங்க்ஷன் இஸ் ஏ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் தட் பர்ஃபார்ம்ஸ் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேங்களா. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணுது. அதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷனை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அண்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரோக்ராமிங் ஸ்கீல டிஃபைன் பண்ணப்பட்டது. ஓகே, ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூசர் யார் யூசரோ அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் இன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் printf, scanf. இது எக்ஸாம்பிள் இன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஈஸி stdio.h. ஓகேங்களா. அதாவது stdio.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல்ஸ். ஓகேங்களா. இந்த ஹெடர் ஃபைல் சொல்லுவோம். இது ஹெடர் ஃபைல் சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஹெடர் ஃபைல்ஸ் தான் printf scanf ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி string.h. ஓகேங்களா. அதாவது string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ஸ் வழியாக தான் நம்ம என்னென்ன ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் strcat சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறது strcat, strlength. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்கும் நம்ம காப்பி பண்ணுறது strcpy. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் இன் சியில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹெடர் ஃபைல்ஸ் தான் string.h அப்படிங்கிறது. அதேமாதிரி ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமிங் சியில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா math.h. ஓகேங்களா. அதாவது math, math.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல்ஸ். ஓகேங்களா. இந்த ஹெடர் ஃபைல்ஸ் வழியாக தான் நம்ம என்ன சொல்லினா ஸ்கொயர் ரூட், ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ப்ரோக்ராமிங் சி கான்செப்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள ஹெடர் ஃபைல்ஸை அந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப்பு void print. ஓகேங்களா. இது நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இப்போ voidங்கிறது எதை குறிக்கும்னா voidங்கிறது ரிட்டர்ன் டைப்பு, அடுத்து பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேமு. ஓகேங்களா. உள்ளே எதுவும் ஆர்குமெண்ட் இருக்குன்னா ஆர்குமெண்ட் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். உள்ள ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன் நோ ரிட்டர்ன் வேல்யூ சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி வாய்டுங்கிற ரிட்டர்ன் டைப்பை கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. அதனால் இது என்ன கேட்டகரியில் இருக்குன்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். அடுத்து ஃபங்க்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணணும். அடுத்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. அடுத்து ஃபங்க்ஷனை எண்டு பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் ஃபங்க்ஷன் பாடி அப்படிங்கிறது. உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேங்களா. இப்போ வாய்டு ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து ஓகேங்களா. இந்த இடம் என்ன அப்படின்னா இதான் ஃபங்க்ஷன் கால். இந்த இடம் தான் ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்படி மெயின் ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும் போது இங்கே பார்க்கும். ஓகேங்களா. இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கமான்னு பார்க்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா. அப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் ஆகும். இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும், திரும்ப மெயின் ஃபங்க்ஷனில் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூஷன் ஆகி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ். ஓகேங்களா. அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை
நம்ம 4 விதமாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வாய்டு பிரிண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லை. அப்போ ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன் இதை நோ ரிட்டர்ன் வேல்யூஸ் சொல்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா வாய்டு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாய்டு அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்பை டிக்ளேர் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஃபங்க்ஷன் இருக்கும், வித் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாய்டு அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? அதோடு ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட் இருக்கானா இல்லை. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். பட் என்னென்னா ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன் இது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். கேட்டகரியில் 4th டைப் என்னென்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு ரிட்டர்ன் வேல்யூஸ். எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆடு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி. ஓகேங்களா? இப்போ 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆகி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு டைப். ஓகேங்களா? அது ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் astro.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இங்கே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம். அதில் வாய்டு பிரிண்ட். ஏன்னா இந்த வாய்டு பிரிண்ட்டுங்கிறது என்னென்னா பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட் இல்லை. ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன் இது ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னா வாய்டு அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 அப்படி டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏல இருக்கிற 10ம் பியில் இருக்கிற 5 ரெண்டும் அடிஷன் ஆகி சம்மில் 15ன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா பிரிண்ட்எஃப்ல சம்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம். என்னது இன்டிஜருங்கிறதுனால இங்கே சம்மில் என்ன இருக்கும் 15 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சம்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும். இதோட ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அடுத்து என்னென்னா இஸ் எ மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ப்ரோக்ராமிங் சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும்னா மெயின் ஃபங்க்ஷன் வழியாக தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகிறது மெயின் ஃபங்க்ஷன் வழியாக தான். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணியிருக்கோம் மேலே. அப்போ என்ன செய்யணும், இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இதே சேம் நேம் இங்கே இருக்கான்னு பார்க்கும். இங்கேயும் பிரிண்ட்டுன்னு இருக்குது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இப்போ கால் ஆகும்போது இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 இந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் ஆகும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக. லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா பிரிண்ட்எஃப்ல சம்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதோட இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப மெயின் ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட்எஃப்ல எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவுட்புட்டு சம்ஸ் ஈக்குவல் டு 15ன்னு வரும். அடுத்து என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் லாஸ்ட்டு பிரிண்ட்எஃப்ல எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அடுத்து பிரிண்ட் ஆகும். அப்போ அடுத்து என்ன வரும்னா எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ்
பட் நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஆட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஏ அண்டு பி, ரெண்டுமே இன்டிஜர் டைப்பு. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் பட்டு நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஏன் ரிட்டர்ன் வேல்யூஸ், நோ ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், வாய்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறனால இந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா, அடுத்து என்னென்னா இன்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ ஏ அண்ட் பியில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெண்டும் அடிஷன் ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சம்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, இப்போ என்ன வேல்யூ சம்மில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். இதோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இங்கேருந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடம் என்னென்னா ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா, ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு அதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், 10 இன்னொன்று 20ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடம் என்னென்னா ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா, அப்போ என்ன ஒன்றா மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆடுங்கிற ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஒன்றா இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடம் வந்தோடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போதுன்னா 10 20 அப்படிங்கிற 2 வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஏல 10ன்னு எடுத்துக்கும், பியில் 20ன்னு எடுத்துக்கும். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா 10 ப்ளஸ் 20, சம்மில் இப்போ 30ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து பிரிண்ட் ஆஃபில் சம்ஸ் ஈக்குவல் டு இங்கே சம்மில் 30ன்னு இருக்கும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ அவுட்புட்டில் என்ன வரும்னா சம்ஸ் ஈக்குவல் டு 13 வந்துடும். ஓகேங்களா, இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன மெயின் ஃபங்க்ஷனில் செக் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, அப்போ என்ன லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் ஆகும். அதோட ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னாக்கா சம்ஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கும். அடுத்தது என்னென்னா கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு 30ங்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய பிரிண்ட்எஃப் உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டு. திரும்ப மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்னென்னா பிரிண்ட்எஃபில் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், அது வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதோட என்னென்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். தேர்ட் டைப்பு ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் பட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, ஆனால் அந்த ஃபங்க்ஷனு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் s2.h. ஓகேங்களா, டிக்ளரேஷன் ஆஃப் ஹெடர் ஃபைலு. அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன்ட் சப்ட்ராக்ட். ஓகேங்களா, இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட். சப்ட்ராக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உள்ள ஆர்குமெண்ட் இல்லை, பட் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு 20, பிசி ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். 10 அப்படிங்கிற வேல்யூ பியில் அசைன் ஆகும், 20 அப்படிங்கிற வேல்யூ ஏல அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல 20 மைனஸ் 10, அப்போ சம்மில் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, அடுத்து ரிட்டர்ன் சம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆனிச்சோ அதே இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா, இதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் இன்ட்டு கொடுத்துருக்கோம். ரிசல்ட் சீக்வல் டு, ஓகேங்களா, ரிசல்ட் சீக்வல் டு சப்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன ஆகும்னா கால் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் என்னன்னா ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதே சப்ட்ராக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா, இப்போ சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் வந்தோடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன செய்யணும், ஏசி ஈக்குவல் டு 20, பிசி ஈக்குவல் டு 10, இப்போ ஏ மைனஸ் பி 20 மைனஸ் 10, சம்மில் 10ன்னு எடுத்துக்கும். இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, இதோட என்ன ஆகும்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அதாவது என்னென்னா இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கே வரும். ஏன் அப்படின்னா இங்கே அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ட்ராக்ட். அப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகி என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ 20 மைனஸ் 10ங்கும்போது ரிசல்ட்டில் 10 அப்படிங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா பிரிண்ட்எஃபில் தி அவுட்புட் ஈஸ் பர்சன்டேஜ் டி ரிசல்ட்டு, ரிசல்ட்டில் 10ன்னு இருக்கும், அது இங்கே வந்துடும். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா தி அவுட்புட் ஈஸ் 10. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட். ஓகேங்களா,
இதுதான் ஃபங்க்ஷனுடைய தேர்ட் கேட்டகரி. ஃபங்க்ஷனில் ஃபோர்த் டைப்பு ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேங்களா, ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இது டிக்ளரேஷன் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸு. இன்டிஜர் மல்டி, இப்போ ஃபங்க்ஷன் நேம் மல்டி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். உள்ள 2 ஆர்குமெண்ட் இருக்குது, எக்ஸ் அண்டு ஒய்னு 2 ஆர்குமெண்ட்ஸு, ரெண்டுமே இன்டிஜர் டைப்பு. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ட் அப்படிங்கிற டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்படி டிக்ளேர் பண்ணதுனால இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா இன்டிஜர் சம்மு, இது டிக்ளரேஷன் ஆஃப் லோக்கல் வேரியபிள். அடுத்து சம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஒய், எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து ரிட்டர்ன் சம். ஓகேங்களா, அப்போ இந்த சம்மில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆனிச்சோ அதே இடத்துக்கு திரும்ப போயிடும். ஓகேங்களா, இதோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்னென்னா டிக்ளரேஷன் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனு. மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வேரியபிள் அண்டு வேல்யூ. ஓகேங்களா, இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10, அப்போ 10ங்கிற அந்த வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகும். அடுத்து கமா பி ஈக்குவல் டு 5, 5ங்கிற வேல்யூ பியில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு மல்டி ஏ கமா பி. ஓகேங்களா, இப்போ இந்த இடம் என்னென்னா ஃபங்க்ஷன் கால் ஆகி அங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ திரும்ப இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ மல்டி ஏ கமா பி, அப்போ ஏல இருக்கிற 10ம் பியில் இருக்கிற 5ம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த இடம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபங்க்ஷன் அதே மல்டிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும், ஆட்டோமேட்டிக் கால் ஆகும். இப்போ ஏல இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸில் எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போ எக்ஸில் என்ன எடுத்துக்குன்னா 10 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து பியில் இருக்கிற 5ங்கிற வேல்யூ ஒயில் அசைன் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஒயில் 5ன்னு வந்துடும். அப்போ இன்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஒய், அப்போனா 10 இன்ட்டு 5, 10 5 50ங்கிறது சம்மில் ஸ்டோர் ஆகும். இந்த 50 அப்படிங்கிற இந்த வேல்யூ. ஓகேங்களா, இப்போ சம்மோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆனிச்சோ அதே ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனா இது கம்ப்ளீட் ஆகி திரும்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காகவே திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே திரும்ப வந்துடும். ஓகேங்களா, இப்போ திரும்ப வரும்போது இந்த வேல்யூ எங்கே அசைன் ஆகுனா ரிசல்ட்டில் 50 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இதே இடத்துல திரும்ப இன்டிஜர் ரிசல்ட்டில் 50ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பிரிண்ட்எஃப்பில் அவுட்புட் ஈக்குவல் டு ரிசல்ட்டு. இப்போ ரிசல்ட்டில் 50ன்னு இருக்குது, இந்த 50ங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும். நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல்.